குழந்தையும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா. சரி, ஓகே. இப்ப நமக்கு ஷாப்பிங் போறதுக்கு டைம் ஆச்சு. கிளம்பலாம் ஷாப்பிங்க்கு. இப்பயே கிளம்புனா தான் டைம்க்கு வர முடியும். அவர் வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்துரணும். பேக் எங்க வச்சேன்னு தெரியல. பீரோக்குள்ள இருக்கான்னு போய் பார்க்கலாம். பீரோக்குள்ள தான் வச்சிருப்பேன். ஆ, திறந்துருச்சு. இங்க தான் இருக்கு பேக். இங்க தான் பத்திரமா வச்சிருக்கேன். ஓகே, ஓகே. எடுத்துட்டு கிளம்பலாம். பீரோவ நல்லா மூடிட்டு போலாம். லாக் பண்ணியாச்சு. சரி, இவ எங்க இருக்கான்னு தெரியல. இவகிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தா, இவ எங்க வெளிய போய் விளையாடிட்டு இருக்கா போல. "ரித்துக்குட்டி, அம்மா பக்கத்துல கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்டா. நீங்க சமத்து புள்ளையா அக்கா கூட விளையாடிட்டு இருங்க. சரியா? நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்." சரி ஓகேம்மா. நான் அக்கா கூட விளையாடிட்டு இருக்கேம்மா. நீங்க போயிட்டு வாங்க. நான் பார்த்து பத்திரமா இருந்துக்கிறேன். "ரித்துக்குட்டி, தூக்கம் வந்தா வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கிக்கோ. சரியா? கதவ சாத்திட்டு தூங்கு. திறந்து போட்டு தூங்காத. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்." அக்கா அக்கா எங்க வீட்ல புதுசா வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போலாம் வீட்டுக்கு. "சரி, சரி. வா போலாம். உள்ள போய் பார்க்கலாம்." அக்கா இதுக்கு முன்னாடி நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே இல்லல. எங்க வீடு பாத்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல. வாங்க வாங்க நான் உங்கள உள்ள கூட்டிட்டு போறேன். உள்ள தான் வச்சிருக்காங்க வாஷிங் மிஷின். அக்கா அக்கா இதுதான்க்கா புது வாஷிங் மிஷின். எங்க அப்பா ஆர்டர் போட்டாரு. இன்னைக்கு காலையில தான் வந்து இறங்குச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்காக்கா? ஆ, சூப்பரா இருக்கு. எங்க வீட்ல வாஷிங் மிஷினே இல்ல. உங்க வீட்ல நெறைய திங்ஸ் இருக்கு. எங்க வீட்ல அவ்ளோ திங்ஸ் எல்லாம் இல்லவே இல்ல. அப்படியாக்கா? நம்ம இப்போ ஓட்டி பார்க்கலாம். இருங்க வாஷிங் மிஷினை நான் போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். எல்லா துணியும் இதுல போட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். வாஷிங் மிஷின் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு புடிச்ச பிங்க் கலர்ல இருக்கு. நம்ப வீட்ல தான் பழைய ஓட்ட வாஷிங் மிஷின வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு. ஓடவே மாட்டேன்னுது. என்னன்னு தெரியலையே! ஐயய்யோ! வரா. சரி, ஓகே, ஓகே. நம்ம சைலன்ட்டா இருக்கலாம். அக்கா அக்கா அலமாரியில இருந்த என் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன்க்கா. இந்தாங்கக்கா. இந்த துணியெல்லாம் அதுல போடுங்க. நம்ம இப்பவே மிஷினை ஓட்டி பார்க்கலாம். எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம். அப்படியா ரித்து? இப்பவே போடணுமா? ஒரு நிமிஷம் இரு. நான் அத போடுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். போட்டுடுறேன். ரித்து, உங்க அம்மா திட்ட மாட்டாங்களா? இப்ப நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்தா உங்க அம்மா உன்ன அடிக்க மாட்டாங்க? அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கக்கா. நீங்க நல்லா போட்டுட்டீங்களான்னு மட்டும் பாருங்க. நான் மிஷின போட்டுட்டு இதோ பாரு க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஓடும் போல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம். என்ன ரித்து, மிஷின் ஓடுற சவுண்டே கேட்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க அம்மா வந்தோனே உன்ன தான் அடிக்க போறாங்க. அதுக்குள்ளயே நான் வீட்டுக்கு போயிடுறேன். நான் உள்ளயே வரலப்பா. நான் வெளியவே இருந்துக்கிறேன். அச்சச்சோ! இந்த அக்கா துணியெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே. நான் இப்ப என்ன பண்றது? துணியெல்லாம் உள்ள இருந்து எடுக்கணும். இல்லைன்னா அம்மாவும் கிட்ட மாட்டிப்பேன். அம்மா வந்து என்ன அடிப்பாங்க. ஐயோ என்னால எடுக்க முடியல. இதை போய் சேர் எடுத்துட்டு வந்து எடுத்து போட்டு பார்க்கலாம். இந்த சேரை போட்டு பார்த்தானா நமக்கு எட்டுதான்னு பார்க்கலாம். ஐயோ அப்பயும் எட்ட மாட்டேனுது. என்ன பண்றது? வாஷிங் மிஷினை திறந்து உள்ள குதிச்சிட வேண்டியதுதான். குதிச்சு எல்லா துணியும் எடுத்து வெளியே போட்டுட்டு இப்ப நம்ம எப்படி வெளியே குதிக்கிறதுன்னு தெரியலையே. அச்சச்சோ இந்த மூடி வேற மூடுதே. என்னால முடியல, வெளியே வர முடியல. காப்பாத்துங்க, யாருன்னா காப்பாத்துங்க. யாருன்னா பக்கத்துல இருக்கீங்களா? காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அக்கா அக்கா வந்து என்ன காப்பாத்துங்க. யாருன்னா என்ன காப்பாத்துங்க. நான் வாஷிங் மிஷின்குள்ள மாட்டிக்கிட்டேன். வாஷிங் மிஷின் ஓடுது. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. யாருன்னா வந்து என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். என்ன காப்பாத்துங்க. ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ. அம்மா வந்துட்டியாம்மா? என்ன, எங்க ரித்துவ காணோம்? ரித்து எங்க? நான் எத்தனை தடவை சொல்லியும் கதவை திறந்து போட்டே வீட்டுக்கு போயிருக்கா. உள்ள தூங்கிட்டு இருக்காளோ என்னவோ தெரியல. கதவை திறந்து போட்டா தூங்குவா? அவ எப்பமா தூங்க போனா உள்ள? அவ அப்பவே வீட்டுக்கு போயிட்டா ஆன்ட்டி. யாருன்னா கதவை திறந்து போட்டா தூங்குவாங்க. எத்தனை தடவை சொல்றதோ இந்த பொண்ணுகிட்ட. ரித்து, ரித்து, எங்க இருக்க? எத்தனை தடவை கூப்பிடுறது? பீரோலாம் திறந்து கிடக்கு. நான் பூட்டிட்டு தானே போனேன். யார் திறந்தது? எங்க இவள காணோம்? ரித்து ரித்துன்னு கூப்பிட்டோம். குரல் கொடுக்க மாட்டேன்றாளே. என்ன இங்க துணியெல்லாம் எடுத்து கீழ போட்டு கிடக்கு வாஷிங் மிஷின் பக்கத்துல. அச்சச்சோ! குழந்தை வாஷிங் மிஷின்குள்ள இருக்கா. ரித்து, ரித்து, எழுந்திருமா. என்ன பண்ற வாஷிங் மிஷின்குள்ள? ஐயோ! குழந்தை உள்ள மாட்டிக்கிட்டாளா? அம்மா நீ வந்துட்டியாம்மா? நான் வாஷிங் மிஷின்ல மாட்டிக்கிட்டேன். என்னால முடியல. என்னால முடியல. எனக்கு அழுகையா வருதும்மா. அம்மா. என்ன ஆச்சு? யார் வாஷிங் மிஷின் போட்டது? யாரு உன்ன வாஷிங் மிஷின் பக்கத்துலலாம் வர சொன்னது? இது என்ன புது பழக்கமா இருக்கு? அம்மா புது வாஷிங் மிஷின் போட்டு பார்க்கலான்னு போட்டேம்மா. தெரியாம நான் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டேம்மா. அம்மா என்னை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைம்மா.
என்னது பெட்டுல படுக்க வைக்கிறதா? வா டாக்டர் கிட்ட போலாம். என்னாச்சோ என்னாச்சோ பதறிட்டு இருக்கேன். பெட்டுல போய் படுக்க வைக்கணுமா? வா 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 சீக்கிரம் வா டாக்டர் கிட்ட போலாம். என்ன ஆச்சு ஆன்ட்டி அவளுக்கு? வாஷிங் மிஷின போடுறேன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின்குள்ள இறங்கி, அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இவ்ளோ நேரம் கத்திட்டு இருந்திருக்கா. உனக்கு கேட்கலையாம்மா? கேட்டு கொஞ்சம் உள்ள போயிருக்கலாம்லம்மா, அவள பார்த்துருக்கலாம்ல. இல்ல ஆன்ட்டி எனக்கு கேட்கவே இல்ல அவ கத்துனது. சரிம்மா நாங்க டாக்டர் கிட்ட போயிட்டு வரோம். அம்மா அம்மா டாக்டர்லாம் வேணாம்மா, எனக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சுமா. போக வேணாமா டாக்டர் கிட்ட? டாக்டர் கிட்ட போனா ஊசி போடுவாங்க. அதெல்லாம் தெரியாது. இப்பயே கிளம்பு டாக்டர் கிட்ட போலாம். எப்படி கத்திக்கிட்டு இருந்த, வலியில துடிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப என்னடான்னா வேணாம் வா வீட்டுக்கு போலான்னிட்டு இருக்க. கிளம்பு கிளம்பு இப்பயே டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தா தான் முடியும். இல்லன்னா உங்க அப்பா வந்தாருன்னா என்ன தான் புடிச்சு கத்திக்கிட்டு இருப்பாரு. உங்க அப்பா வரதுக்குள்ள டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துரலாம். கிளம்பு கிளம்பு போலாம். இல்லம்மா, இப்போ எனக்கு உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு. எனக்கு எந்த வலியும் இல்லம்மா. நான் வரமாட்டேன். நான் வீட்டுக்கே போறேன் போ. நான்லாம் டாக்டர் கிட்டலாம் வரமாட்டேன். நான் வீட்ல போய் படுத்து ரெஸ்ட் எடுத்தா எனக்கு எல்லாமே சரியாயிடும். நான் வீட்டுக்கு போறேன் போம்மா. நீ வா, நீயும் வாம்மா வீட்டுக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுகையா வருது. நீ வந்து என் கூட படுத்துக்கோ. சொல்ற பேச்சே கேட்க மாட்டா கடைசி வரைக்கும்.